சரிடா, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு டேய் இருடா, என் லவரை அறிமுகப்படுத்துறேன். ஏய் இல்லடா, டேய் இவ பேர் அனு. இவ்வளோ தாண்டா லவ் பண்ணுறேன். இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. டேய் இது ரேபிடோடா. ஏய் இவ என்னோட ஃப்ரெண்டு டி. டேய் பாவண்டா அந்த ஆளு. கல்யாணம் ஆகாத சோகத்துல பொம்பளை பிள்ளைங்களை டிராப் பண்றதே ஒரு வேலையா வச்சிருந்தாரு. முதல் முறையா ஒரு ஆம்பளைய உன்னை ஏத்திட்டு வந்திருக்காரு. இந்த மொட்டை மண்டையை வச்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு ஆசைப்படுறது தப்பு தானே. எல்லாரும் சொல்ற மாதிரி உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்காதடா. நடக்கவே நடக்காதடா. இப்படியே இருந்து சாக வேண்டியதாடா. என் மூஞ்சிய பார்க்க எனக்கே கேவலமா இருக்கு. உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடாடா. பேசாம போய் செத்துறா செத்துறா. நீல வாழவே கூடாது. யாருமா நீ? எதுக்குமா என் கையை பிடிச்சி இழுக்கிற? கையை விடுமா. நான் ஏன் கையை பிடிச்சேன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியலம்மா. எதுக்குமா என் கையை பிடிச்ச? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருமா? நீங்க ரேபிட் ஓட்டிட்டு இருக்கீங்கல்ல, லேடிஸ் எல்லாம் கூட்டு போய் பைக்ல விட்டு வரீங்கல்ல. இந்த பாருமா, தேவையில்லாம இதெல்லாம் பேசாத. அது என் பர்சனல். நீ யாருன்னு முத சொல்லு. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என் கையை பிடிச்ச? லைஃப் லாங் உங்க கூட இருக்கணும் தாங்க கையை பிடிச்சிருக்கேன். உண்மையாவா? ப்ராமிஸா. கல்பு. என்னங்க மாமா? சீக்கிரம் வாடா. இருங்க மாமா, பால் காய்ச்சிட்டு இருக்கேன்ல. ஒரு அற்புதமான பொண்ண ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். சூப்பர். ஏ மொட்டை, நீ ஜெயிச்சிட்டடா. ஜெயிச்சிட்டடா. இனிமே உன்னை எவனும் கிண்டல் பண்ண முடியாதுடா. கல்பு வரேன் மாமா. ஆட சீக்கிரம் வாடா. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் எல்லாம் போட்டு திக்கா காய்ச்சி கொண்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. டே மொட்டை, இதுக்காகத்தானடா துடிச்ச. உன் கனவை நிறைவேத்திட்டடா. கல்பு. ஐயோ வெயிட் பண்ணுங்க மாமா. வா 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 சீக்கிரம். கல்பு குட்டி. தோ வரேன் மாமா குட்டி.
ஆகா அடடடா படத்துல பார்த்ததுமா இன்னைக்குதான் முதல் ராத்திரியே பாக்குறேன். வேணாம் 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 வேணாம், நீ கொடுக்க கூடாது. உன் கையால குடுக்கற பாலை நான் குடிக்க கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சரி. அப்படி இருக்கும்போது எனக்கு நீ வாழ்க்கை கொடுத்துருக்க, இறக்கப்பட்டு பாவப்பட்டு கொடுத்துருக்க. அதனால இந்த லைஃப் ஃபுல்லாவே உனக்கு நான் சேவகம் பண்ணணும். என் மீதி இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லாவே உனக்காக நான் அர்ப்பணிக்க ஆசைப்படுறேம்மா. நான் உன் வேலைக்காரன். நீ வாடானா நான் ஓடி வருவேன், நீ போடானா போயிருவேன். ஓகே கல்பு, உன் காலடியிலே நாய் மாதிரி கிடப்பேன் என் செல்ல அம்மா. இப்ப இந்த பாலை நான் உனக்கு ஊத்தி தருவேனா? ஓகேயா? சரிங்க. எஸ் கமிங். வாங்க வாங்க, பார்த்து வாங்க, மெதுவா வாங்க, உட்காரு. சார் பிரச்சனை எனக்கு சார், கையெடுங்க சார். சாரி, வாங்க வந்து உட்காருங்க, வாங்க பாத்துங்க, உட்காருங்க. பாத்து 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 உக்காருங்க. அம்மா பார்த்து அம்மா உட்காருமா, பத்திரமா உட்காருமா. எனக்கு ஒண்ணுனா இவ தாங்க மாட்டா. பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அதை எப்படி சார் என் வாயால சொல்றது? நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்கம்மா, என்னம்மா ப்ராப்ளம்? சார் ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுமா, ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு? சார் இருங்க சார், நான் சொல்றேன். பிரச்சனை எனக்கு தான் சார், என்கிட்ட தான் சார் கேட்கணும். நான் சொல்றேன் சார். நீ தான் சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறியா? அதனாலதான் நான் அவங்க கிட்ட கேட்டேன். நீங்க சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல? சார் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்க சொல்லுங்க சார். என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் சார். ஐயோ, சொல்லி தொலையா. சார் நேத்து எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் சார். அதனால சார் நேத்து என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நான் சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிருந்தேன் சார். சரி, அப்போ என் பொண்டாட்டி பால் சம்போட உள்ள வந்தா சார். பின்ன என்ன சரக்கோட வருவாங்கன்னு எதிர்பார்த்தியா? சார் ஒரு ப்ளோவா சொல்லும் போது நீங்க ஏன் சார் உள்ள வர்றீங்க? யோ, நான் எங்கேயா உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள உள்ள வரேன்? ஏங்க நீங்க சும்மா இருங்க, நான் சாரு கிட்ட விளக்கமா சொல்லிக்கிறேன். யோ, நீ சும்மாரியா? அவங்க சொல்லட்டும் என்ன நடந்துச்சுன்னு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார் நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சொம்போட ரூமுக்குள்ள போனேன். இந்த ராஸ்கல் ஏன் வந்தன உன்னை திட்டினானா? சொல்றா, திட்டினியா? சொல்லு. இந்த மாதிரி ஒரு பொண்ண, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன்னெல்லாம் சும்மா விட கூடாது. உள்ள தள்ளி கும்புறு கும்புறுன்னு கும்புறணும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வலிக்குதாங்க சார்? ப்ளீஸ் சார். எங்க எங்க ஏன் இப்படி கத்துறீங்க? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? கத்தாம என்ன பண்றது? எங்க வந்தாலும் என்ன பேச விடுறேன்? ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிச்சாலே புடிச்சுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சரி, சொல்லி தொலையா. நான் எதுல விட்டேன்? யோ, அத தாயா நானும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுலயா விட்ட? ஏங்க பால்ல விட்டீங்க. ஆமா சார், பால்ல தான் விட்டாரு. கரெக்ட், எனக்கு அப்பவே தெரியும். இவன் தாங்கி தாங்கி வரும்போது இவனுக்கு பால்ல தான் பிரச்சனை. அப்படி என்னதான் உனக்கு பால்ல பிரச்சனை? சார் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, குறா 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 குறா. எங்க எங்க பால் ரொம்ப சூடா இருக்குங்க, பாத்துங்க. கல்பு, அதை விட நான் சூடா இருக்கேன். சொல்றது புரியுதா? இந்த சூடெல்லாம் என்னை ஒண்ணும் பண்ணாது. எப்படி? நான் சொல்றது புரியுதா? என்னங்க என்னங்க? என்னம்மா? என்னடா? கொஞ்சம் இருங்க. சொல்லுடா. உங்க கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இந்த சோசியல் மீடியா காலத்திலேயே இப்படி ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்டாட்டியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிதான் இத்தனை வருஷமா நான் பிரம்மச்சாரியா இருந்தேனா? வா 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 வா, விழு 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 விழு, நல்லா விழு, நல்லா நல்லா. 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாள் வாழணும். புரியுதா? 16 பெற்றுனா 16 குழந்தை பெத்துக்கணும். எழுந்திரி கல்பு, எழுந்திருடா. ஐயோ, என்னங்க தெரியாம பட்டுச்சுங்க, தெரியாம இடிச்சிட்டேங்க. என்னங்க தெரியாம தட்டிட்டேங்க. சாரிங்க. சாரிங்க.
நீ வாழ்க்கையில பல ஊத்திட்டியடி. சாரிங்க, எனக்கு தெரியாதுங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தாங்க நான் கால்ல விழுந்தேன். இதுக்காக தாங்க உங்களை ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தெரியாம பண்ணிருச்சீங்க. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ, என்னங்க பாத்து பாத்து. இத தாயா நான் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே இதை சொல்லி தொலைக்க வேண்டியதானயா? எங்கயா சொல்ல விட்ட? வந்ததுல இருந்து என் பொண்டாட்டிய பார்த்து சொல்லுதானையா விட்டுக்கிட்டு இருக்க? சாரிம்மா, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. உங்களை கொஞ்சம் தரவா செக் பண்ணணும். போமா போ. டாக்டர் உன்னைய அப்படியே தரவா செக் பண்ணணுமா? போமா. சார், பிரச்சனை அவருக்கு தான் சார். சாரிம்மா. அது என்ன சார், என்கிட்ட பேசினா எரிஞ்சு விழுவுறீங்க, என் பொண்டாட்டிட்ட பேசினா அப்படியே கொலையிறீங்க. ஏயா எல்லா டாக்டரும் இப்படி இருக்கீங்க? தேவையில்லாம எதுக்கே வள வளன்னு பேசிட்டு இருக்க? எந்திரிச்சு உள்ள வாயா. அம்மாடி, பத்திரமா இருமா. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் இருக்கேன், ஒன்னும் கவலைப்படாத. அங்க என்ன என் பொண்டாட்டி? நான் தடவை வேண்டியவள இவன் தடவிக்கிட்டு இருக்க. அம்மாடி, ஒன்னும் கவலைப்படாத, தரவா செக் பண்ணிட்டேன். டாக்டர், நீங்க என்ன தடவை நிறுத்தவே இல்லையா? இவளும் தடவை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காளு. இவன் எதை பண்றானோ இல்லையோ, தடவறத மட்டும் நிறுத்தவே மாட்டேங்கிறான். சார், அவருக்கு எப்படி சார் இருக்கு? பார்க்க முடியலம்மா. என்ன சார் சொல்றீங்க? ஏம்மா, கொதிக்க கொதிக்க பாலை ஊத்தனா என்னம்மா ஆகும்? அதுவும் அந்த இடத்துல என்ன ஆகும் சார்? இனிமே உனக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்ப என்ன சார் பண்றது? இனிமே அவரால எதுவுமே பண்ண முடியாது சார். யோ, உங்க தாம்பத்திய வாழ்க்கை இத்தோட முடிஞ்சு போச்சு. டாக்டர், என் தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களே டாக்டர். டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர்? இருக்கு. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ம் ம் ம். என்ன கதை எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கேன். நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இதுல 3 மாத்திரை எழுதியிருக்கேன். 3லயும் 2 மாத்திரை சாப்பிட்ட உடனே அவரை போட சொல்லுங்க. போட்டா எல்லாமே சரியாயிடுமா டாக்டர்? நல்லா தூங்கிடுவாரு. அப்ப நான் என்ன டாக்டர் பண்றது? அதான் நான் இருக்கல்ல டாக்டர். ஐயோ அப்பா, ஐயோ என் பால டாக்டர், ஓடிட்டானே. இப்ப நான் என்ன பண்றது டாக்டர்? கல்பனா.